மதுரைனாவே மல்லிகைப்பூ, பன் பரோட்டா, ஜிகர்தண்டா இதெல்லாம் தான் ஃபேமஸா இருக்கும். ஆனா, இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா எங்க வீட்ல மதுரை மட்டன் பிரியாணி தான் ஃபேமஸா இருந்துச்சு. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா, இந்த மட்டனுக்கு தேவையான உப்ப சேர்த்து நல்லா கலந்துரலாம். இத நல்லா கலந்துட்டு இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த மட்டனை வேக வச்சுக்கலாம். நான் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுட்டேன். நீங்கள் வாங்கின மட்டன் எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. மட்டன் வந்து ரொம்ப குழைய வேகக்கூடாது. ஒரு 3/4 பாகம் வெந்திருந்தா கரெக்டாக இருக்கும். நம்ம மசாலாவுக்கு அது வதங்கும் போது இந்த பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். அதை வந்து ஆஃப் பாயிலில் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி, புதினா, ஒரு ஸ்பூன் நெய், உப்பு சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு வேக வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி மசாலா செய்யறதுக்காக தேவையான பொருள்லாம் 1 கிலோ ஆனியன், 1 கிலோ தக்காளி, புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகா, இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த தண்ணி வெந்துருச்சு. பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு 3/4 பாகம் வெந்ததுக்கப்புறமா அதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துட்டு அதுலேயே லெமன் ஸ்குவீஸ் பண்ணோன்னா ரைஸு உதிரி உதிரியாக இருக்கும். இன்னும் ஒரு பாத்திரத்தில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய், அதுக்கு தேவையான ஸ்பைசஸ், 5 பச்சை மிளகா, அதில் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு கட் பண்ணி வச்ச தக்காளியுமே இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா கலந்துடலாம். இதுக்கு தேவையான உப்பும் இதுலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டுட்டு அதையுமே நல்லா கலந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக புதினா சேர்த்து அதையுமே நல்லா கலந்துடலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான காரம் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு 1 கப்பு தயிரும் இதில் சேர்த்து 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த நேரத்தில் நம்ம வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதித்து அது கொஞ்சம் நேரம் சுண்டிட்டு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா 3/4 பாகம் வெளியே இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு லேயர் அந்த கிரேவி, ஒரு லேயர் நம்ம வேக வச்ச பாஸ்மதி ரைஸ், அதுக்கு மேலே புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சது, அந்த மாதிரி லேயராக போட்டுட்டு ஃபைனலாக நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க பரவாயில்ல. நான் ஒரு தந்தூரி ஃப்ளேவருக்காக ஒரு அடுப்பு கறியை எரிய வச்சுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் உள்ளே வச்சு அதுலேயே நெய் ஊற்றிட்டு குக்கரை மூடியாச்சு. நாங்கள் தம் வந்து தவா மேலே தான் தம் போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம். விட்டதுக்கப்புறமா அப்போது கரெக்டான ஒரு பதத்தில் அரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த தந்தூரி ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும். இதை வந்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படியே அடியிலிருந்து ஒரு லேயராக எடுத்து தான் சர்வ் பண்ணணும். அப்படி சர்வ் பண்ணால் மட்டும்தான் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில், அடி தூளான டேஸ்ட்டில் மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக எல்லாருமே மட்டன் தம் பிரியாணி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.